உலகத் தமிழர்களுக்கு சங்கத்தமிழனின் அன்பு வணக்கங்கள். திராவிட சூழ்ச்சிகள் தொடரில் கடந்த பதிவில் பெரியார் அப்படிங்கிற ஈவேராவோட தமிழ் வெறுப்பு பற்றியும் ஆங்கிலம் மற்றும் இந்திய ஆதரவு நிலைப்பாட்டை பற்றியும் பார்த்தோம். ஈவேராவை பற்றி பார்க்க ஆரம்பித்த உடனே பெரியாரிஸ்டுகள் எல்லாம் கருத்துரை பெட்டியில் வந்து பயங்கரமாக முட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதில் ஒருத்தர் ஐக்கிய நாடுகள் சபையோட யுனெஸ்கோவே தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற பட்டத்தை ஈவேராவுக்கு கொடுத்துருக்கு, நீ அவரை பற்றியே தப்பாக பேசுறியே அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட உடனே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. உண்மையிலே யுனெஸ்கோ இந்த மாதிரியான ஒரு பட்டத்தை ஈவேராவுக்கு கொடுத்துச்சா இல்லை அது இந்த பெரியாரிஸ்டுகளோட புருடாவா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எனவே கண்டிப்பாக முழுமையாக அந்த பதிவை பாருங்கள். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. உண்மையிலேயே ஈவேரா ஒரு சிந்தனைவாதி தான். பல நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காரு, அதை யாராலையுமே மறுக்க முடியாது. ஆனால் அவர் நல்ல கருத்துக்களை மட்டுமே சொல்லலை, அவர் சொன்ன எல்லாத்துலேயுமே இரட்டை நிலைப்பாடு தான் எடுத்திருக்காரு. உதாரணமாக இந்திய எதிர்ப்பை சொல்லலாம். ஆரம்பத்தில் இந்தியை எதிர்த்தவர் அதன் பிறகு இந்திக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தார். அதே போல் தனித்தமிழ்நாடு கேட்டு போராடிட்டு அதன் பிறகு தன்னோட கோரிக்கையை திராவிட நாடு அப்படின்னு மாற்றினார். அதற்கு பிறகு நான் எல்லைகளுக்காக போராடுறவன் கிடையாது அப்படின்னு அந்தர்பல்ட்டி அடித்தார். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி எல்லாத்துலேயுமே இரட்டை நிலைப்பாடு தான் எடுத்தார் பெரியார். ஆனால் அவர் சொன்ன நல்ல கருத்துக்களை மட்டுமே வெட்டி எடுத்து அது எல்லாத்தையுமே புத்தகமாக போட்டு சில பல போலி விருதுகளையும் கொடுத்து அவங்களுக்கு இருந்த ஊடக பலத்தை பயன்படுத்தி பெரியார் அப்படிங்கிற பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க இந்த திராவிடர்கள். இப்படி பெரியார் அப்படிங்கிற பிம்பத்தை கட்டமைச்சு அவரை மட்டுமே முன்னிலைப்படுத்தி பல தமிழர்களின் தியாகத்தை மறைக்கிறாங்க இந்த திராவிடர்கள். அப்படி ஈவேராவோட பிம்பத்தை கட்டமைக்க திராவிடர்களால் சொல்லப்பட்ட பொய் தான் இந்த யுனெஸ்கோ விருதும். உண்மை என்னன்னா, ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கமான ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு நிறுவனம் அப்படிங்கிற யுனெஸ்கோ 1970ஆம் ஆண்டை சர்வதேச கல்வி ஆண்டா அறிவித்தது. இந்த யுனெஸ்கோவின் கீழே 100 நாடுகளில் கிட்டத்தட்ட 4000 யுனெஸ்கோ மன்றங்கள் செயல்படுது. ஆனால் இந்த மன்றத்தோட செயல்பாட்டிற்கும் யுனெஸ்கோவிற்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு யுனெஸ்கோட இணையதளத்திலே குறிப்பிட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட மன்றங்களில் ஒன்று தான் 1970ஆம் ஆண்டு ஈவேராவிற்கு தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற பட்டத்தோட ஒரு விருதையும் கொடுத்தது. அந்த யுனெஸ்கோ மன்றத்தோட தலைவர் யார் அப்படின்னா திமுகவின் பொதுச் செயலாளராக இருந்து மறைந்த அன்பழகனோட சகோதரரான அறிவழகன் தான். அந்த விழா 1970ஆம் ஆண்டு ஜூன் 27 அன்னைக்கு சென்னை ராஜாஜி மண்டபத்தில் நடந்தது. அதில் அன்றைய தமிழக முதல்வராக இருந்த மு கருணாநிதி, மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்த திரிகுணசென் போன்றவங்களும் கலந்துக்கிட்டாங்க. அப்போதான் புது உலக தீர்க்கதரிசி, தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற பட்டங்களும் ஈவேராவுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது அந்த விருதை கொடுத்தவரே திமுகவை சேர்ந்த அன்பழகனோட சகோதரர் தான். அவங்களே விருது கொடுத்துட்டு அதை யுனெஸ்கோவே கொடுத்ததா சொல்லி கதை விட்டுட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, இப்படி ஒரு விருதை யுனெஸ்கோ கொடுத்ததா பொய் சொன்னதோட மட்டும் இல்லாமல் அதை வச்சு யுனெஸ்கோவின் பார்வையில் பெரியார் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதி அதை 171 ரூபாய்க்கு வித்துட்டும் இருக்காரு வீரமணி. இது எவ்வளோ பெரிய மோசடி! உண்மையிலேயே யுனெஸ்கோவுக்கு ஈவேரா அப்படின்னா யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்களோட பார்வையில் பெரியார் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எப்படி எழுத முடியும்? இப்படி புத்தகம் எழுதுனதோட மட்டும் இல்லாமல் இதை தமிழக பாடநூல்கள்லையும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்லையும் கூட கேள்விகளாக கேட்குறாங்க. இதன் மூலம் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி தமிழர்கள் மத்தியில் அதை உண்மை அப்படின்னு பதிய வைக்கிறாங்க இந்த திராவிடர்கள். தமிழ்நாட்டு பாடநூலில் இந்த மாதிரி பொய்யான தகவலை சேர்க்கறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! இதையே தான் பிராமணர்களும் செய்வாங்க. உண்மையான சுதந்திர போராட்ட வீரர்களை மறைச்சி வெறும் பிராமணர்கள் மட்டுமே சுதந்திரத்துக்காக போராடின மாதிரி காட்டுவாங்க. அதே போலத்தான் ஆரியத்தின் பிள்ளையான திராவிடமும் செய்யுது. 1970ஆம் ஆண்டு ஈவேராவுக்கு விருது கொடுத்த அதே யுனெஸ்கோ மன்றம் அதே ஆண்டில் ஈவேரா கூட சேர்த்து மாப்போ சிவஞானத்திற்கும் இதே விருதை கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சின்னம்மை நோயை ஒழிச்சதுக்காக கிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரிவென்டிவ் மெடிசின் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிற நிறுவனத்துக்கும் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவிலுக்கும் இதே விருதை கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே இந்த மாதிரி போலியான பரப்புரைகளை செஞ்சுக்கல. யுனெஸ்கோவின் பார்வையில் மாப்போசி அப்படிங்கிற புத்தகத்தையும் யாரும் எழுதலை. ஏன்னா அதுதான் தமிழர் மரபு. ஆனால் இந்த திராவிடர்களோ காலம் முழுக்க ஆங்கிலேயர்களுக்கு வரி கட்டிட்டு இருந்த கட்டபொம்மனை ஏதோ ஆங்கிலேயர்களுக்கு வரியே கட்டாத ஒரு மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைச்சு அதை மக்களை நம்ப வச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதே போல தான் ஈவேராவுக்கு அவங்களே ஒரு விருதை கொடுத்துட்டு அதை ஏதோ யுனெஸ்கோவே கொடுத்த மாதிரி சொல்லி பெருமை பீத்திக்கிட்டு இருக்காங்க. இது பொய் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆங்கில விக்கிபீடியா பக்கத்துல இருந்து இதை உடனே நீக்கிட்டாங்க. ஆனால் தமிழ் விக்கிபீடியா பக்கத்தில் யுனெஸ்கோ அப்படின்னு இருந்ததை மாற்றி யுனெஸ்கோ மன்றம் விருது கொடுத்ததா எழுதியிருக்காங்க. இதை பற்றி திராவிட கழக தலைவரான வீரமணி
பெரியார் உண்மையிலே யுனெஸ்கோவிடம் இருந்து விருது வாங்கினார் அப்படின்னு ஆதாரத்தோடு நிரூபிச்சு விக்கிபீடியாவின் காது திருகி உண்மையை நிலைநாட்டுவோம் அப்படின்னு போன வருடம் சபதம் போட்டாரு. ஆனா இன்னை வரைக்குமே பதிலே காணும். ஒருவேளை கொரோனா முடிஞ்சனா பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு விருது கொடுக்கப்பட்டதா யுனெஸ்கோவின் இணையதளத்துல எந்த ஆதாரமும் கிடையாது. ஏன் பெரியார் அப்படிங்கிற பெயரோ இல்ல ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிற பெயரோ யுனெஸ்கோவின் இணையதளத்திலே கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த விருது வழங்கும் விழால யுனெஸ்கோவை சேர்ந்தவங்க யாருமே கலந்துக்கல அப்படின்னு கி வீரமணியை ஒத்துக்கிட்டாரு. அப்படின்னா யுனெஸ்கோவின் பார்வையில் பெரியார் அப்படின்னு 240 பக்கத்துல ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு வீரமணி. அதுவும் முழுக்க முழுக்க பொய்யா தானே இருக்க முடியும். இப்படித்தான் ஊரை ஏமாத்திட்டு திரியிறாங்க இந்த திராவிடர்கள். கேட்டா பெரியாருக்கு இந்த விருது கொடுக்காட்டியுமே அவரோட புகழ் மங்காது அப்படின்னு சப்பக்கட்டு கட்டுறாங்க. ஏயா நாங்களா பெரியார் யுனெஸ்கோல விருது வாங்கினார் அப்படின்னு சொன்னோம்? நீங்க தானே சொன்னீங்க. இப்போ அது பொய் அப்படின்னு நிரூபிச்சோன்னே நீங்க தான் கடந்து கதறீங்க. நீங்க எல்லோருமே எதுக்கு எடுத்தாலும் பெரியார் மட்டும் இல்லைனா நீ படிச்சிருக்கே மாட்ட, பெரியார் மட்டும் இல்லைனா உங்க அம்மா ஜாக்கெட்டே போட்டிருக்க மாட்டாங்க, பெரியார் மட்டும் இல்லைனா உங்க அப்பா பேண்ட் போட்டிருக்க மாட்டாரு இப்படின்னு பீலா விடாம அமைதியா இருந்தாலே பெரியார் யாருமே சீண்ட மாட்டாங்க. அதை விட்டுட்டு சும்மா அவரை பத்தி பொய்யா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் தோண்டி எடுத்து வெளியே கொண்டு வரதான் செய்வாங்க. அப்புறம் முக்கியமான ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஈவேரா பற்றி 2 பதிவு போட்ட உடனே இந்த பெரியாரிஸ்டுகளும் திராவிடர்களும் பொங்கி போய் நீ ஒரு சங்கி, நீ ஒரு அரசங்கி, நீ ஒரு ஆரிய கைக்கூலி அப்படி இப்படின்னு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கதறினவங்களுக்கும் கதறவங்களுக்கும் இனிமே கதற போறவங்களுக்கும் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். தமிழர்களை பொறுத்த வரைக்கும் சங்கிகளும் திராவிடர்களும் ஒன்று தான். இது காவி சங்கி அப்படின்னா அது கருப்பு சங்கி, அவ்வளவுதான். இது ரெண்டுமே தமிழர்களின் புகழை மறைக்க வந்த தமிழர்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி தான். ஏற்கனவே ஆரிய திருட்டு அப்படிங்கிற தொடரில் 20 காணொலிகள் மூலமா ஆரியர்களின் முகத்திரை கிழிச்சிட்டு தான் ஆரியத்தின் பிள்ளையான திராவிடத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன். இனி வரும் பதிவுகளையும் பேச போறேன். எனவே தொடர்ந்து சங்கத்தமிழ் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.